காவேரி சீக்கிரமே உண்மையை சொல்லணும், அப்பதான் சீரியல் கொஞ்சமாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இது மறைக்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. இந்த விஷயத்த சொன்னால் விஜய் இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெண்ணிலாவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வழியை பார்ப்பாரு. ஆனால் அதை மட்டும் காவேரி செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏனோ தெரியல. சீக்கிரமே அந்த விஷயத்த பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிராஜன் ஒட்டு மொத்தமாக விஜய்க்கு எதிராக மாறிட்டாரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகினியோட அப்பா சொன்ன விஷயங்களை உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி அவர் ஒட்டு மொத்தமாக விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் வந்து சூழ்ச்சி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ உண்மை என்ன அப்படின்றது விஜய்கிட்டையும் கேட்டால் தான் தெரியும். நேரடியாக உங்கள் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்கப்பா, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் தெரியும். பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கே அவங்க வரல. இவங்க சொன்ன உடனே விஜய் ஆமாம் விஜய் சொன்னா இப்படி தான் சொன்னா, அப்போ விஜய் சொன்னதான் பொய் போல, நீங்கள் சொல்கிறது தான் உண்மை போல அப்படின்ற மாதிரி நம்பிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வெண்ணிலாவும் இவங்க சொன்ன விஷயத்துக்கு ஆமாம் விஜய் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது தான் இவங்க அதையும் சேர்த்து நம்பிடுறாங்க. ஸோ அதனால உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னோட பொண்ணு மாதிரி தான் வெண்ணிலா, எங்கள் அக்கா மக, அவ்வளோதான், இப்படி அநியாயமாக ஏமாற்றிட்டாரு விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர். ஸோ அப்படின்ற மாதிரி ப்ரெஸ்ட்டை சொல்ல ப்ரெஸ்ஸும் அடுத்தடுத்து ஒவ்வொரு கேள்வியும் அவர்கிட்ட கேட்குறாங்க. எல்லா கேள்விக்கும் அவரும் வெண்ணிலாவும் மாறி மாறி பதில் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் விஜய் எனக்கு ரொம்ப ஹோப் கொடுத்தாரு, அதை நம்பி தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரெஸ் எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிட்டு அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரடியாக விஜய்கிட்ட போய் நடந்த விஷயங்கள் என்ன, உங்கள் மேலே இப்படி ஒரு புகார் சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படின்னா, நம்பி தானே வர வச்சாரு. ஸோ இவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் நம்பி தான் உள்ள விட்டாரு. அண்ட் வெண்ணிலாவை இவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்ததுக்கான காரணம் இவரோட நல்ல மனசு தான். ஆனால் அதை கொஞ்சம் கூட அவர் புரிஞ்சுக்கிடலை. அதுக்கு பதில் ஒரு சார்பாகவே இவங்க வந்து சொல்கிறாங்களா அது மட்டும்தான் உண்மை அப்படின்ற மாதிரி நம்பி தேவையே இல்லாத ஒரு விஷயம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கு சிக்கலோ இல்லையோ வெண்ணிலாவுக்கு தான் மேலும் சிக்கல். ஏன் அப்படின்னா, விஜயை மீண்டும் மீண்டும் இப்படி ஹேட் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக விஜய் ஒரு கட்டத்தில் வெடிச்சிருவார். உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அந்த அளவுக்கு விஜய் இவங்களே தள்ளி விட்டுருவாங்க போல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு வெண்ணிலாவுக்காக அவரால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பண்ணியும் அவருக்கு கிடைச்சது என்னவோ கெட்ட பேர் தான். இந்த கெட்ட பேரை வாங்கிட்டு நான் ஏன் இருக்கணும், நான் இதுக்கு பதில் இப்படி பண்ணிடுவேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேபி எனக்கு இதுக்கப்புறம் காவேரி தான் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ இப்போ மீடியா ஒட்டு மொத்தமாக விஜய் பக்கம் திரும்பி விஜய் கிட்ட வந்து எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. என்ன சார் உங்கள் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உண்மையா பொய்யா, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க, அப்போ விஜய் வந்து கேமரா ஆஃப் பண்ணுங்க, தயவு செஞ்சு கேமரா ஆஃப் பண்ணுங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க, யார் இந்த மாதிரி உங்ககிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தது. ஏன்னா நம்பிராஜனை விஜய் வந்து முழுசா நம்பினாரு, அதுக்கு பாத்திரமா அவர் நடந்துக்கல அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறாரு நம்ம விஜய், இப்படி எல்லாரும் கேட்கவும் அவருக்கு வந்து செம்ம கோபம் வந்துருச்சு. அதனால என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் காவேரி தான், இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அது காவேரி கூட தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை அவர் போட்டு உடைச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த விஷயத்த சொல்லிட்டாருல, இதை தானே காவேரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமாவது காவேரி வந்து போய் விஜய்கிட்ட பேசி நான் கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்தீங்க, நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. இதுதான் நமக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. விஜய் வந்து போய் உண்மையை சொல்லிட்டாரு, எனக்கு வந்து காவேரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இந்த ஜென்மத்தில். அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம், உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம், ஓப்பனாகவே பேசியிருந்திருக்கலாம். ஆனால் காவேரி இப்பயும் அந்த விஷயத்தை மறைக்க தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, விஜய் வந்து எனக்கு காவேரி தான் அப்படின்னு சொல்லவும் அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்களால அதை வந்து வெளியே சொல்லிக்க முடியல, இதை போய் எப்படி சொல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறமும் அவங்க ரொம்ப தள்ளி போட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு பிரச்சனை தான். இந்த பக்கம் இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஏற்றி விட்டுற வேலையை அழகாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்பனும் மகளும் சேர்ந்துக்கிட்டு. ஸோ அதுக்காகவாவது கொஞ்சமாவது அவங்க புரிஞ்சு நடந்திருக்கலாம். ஆனால் அதுவும் அவங்க நடக்கலை, உண்மையா பொய்யான்னு கூட விசாரிக்கல. ஸோ விஜயும் தெளிவான ஒரு பதிலாக சொல்லிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதாங்க ஹைலைட்டான விஷயம். ஸோ மீடியா வந்து கேட்கவும் விஜய் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டார். ஏன் வந்து இப்படி கேட்டாங்க, ஏன் வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்பிராஜனை போய் பார்த்து பேசுகிறாரு. சார், நான் உங்ககிட்ட எவ்வளோ தூரம் பேசி நான் படித்து சொன்னேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொன்னதெல்லாம் சரிதான்ப்பா, நான் சொன்னதை மட்டும் நம்பினேன், நீ ஒருவேளை உண்மையை தான் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில். ஆனால் உங்கள் வீட்டில் இருந்த ஒரு பொண்ணே வந்து உன்னை பற்றின விஷயங்களை எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் தெரிய வருது யார் இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா நம்ம ராகினி தான். ஸோ இந்த ஒரு விஷயம் போதாதா விஜய்க்கு, ஏன்னா ராகினி வந்து கண்டிப்பாக நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க விஜயம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த ராகினி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவங்கள வீட்டை விட்டு அடிச்சு துரத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க?
போய் திட்டுவார், ஏன் இப்படி பண்ண, உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பாரு. அவங்க அடுத்த பிளான் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, கோவப்பட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத, நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்ற மாதிரியா சொல்ல போகிறாங்க? ஸோ சொல்ல மாட்டாங்க. இதே விஷயத்தை தான் நான் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அதே விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. ஸோ இதுக்கப்புறமாவது சில விஷயங்கள் மாற்றி எடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கல, காவேரி போய் உண்மையை சொன்னாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது முழுக்க முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இந்த ப்ராட்காஸ்ட்டை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கேட்கலாம். சரி, இப்போ போய் விஜய் உண்மையை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் காவேரிட்ட. காவேரி, நீ தான் எனக்கு இந்த உலகத்தில், இதுதானே எதிர்பார்த்தாங்க காவேரி, இந்த ஒரு விஷயம் தான் நான் எதிர்பார்த்தாங்க, எல்லாரும் முன்னாடி விஜய் இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களே, இப்போ சொல்லிட்டாரு, என்ன முடிவு எடுக்க போகிறாங்க காவேரி? காவேரி கையில் தான் இருக்குது. ஒட்டுமொத்த சீரியலோட கதையும் காவேரி கையில் தான் இருக்குது. அவங்க எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டுட்டாங்க. எல்லாத்துக்கும் காவேரி தான் காரணம். காவேரி வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலே ஒதுங்கிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து காவேரிக்கு விஜய் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அதனால தான் விஜய் விட்டு அவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்க, தனியாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து விஜய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கதையவே இவங்க இஷ்டத்துக்கு மாற்றி அமைச்சிட்டாங்க. இவங்க கதையவே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமும் காவேரி வந்து வெளியே வந்து பேசலை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கப்புறமாவது காவேரி உண்மையை சொல்லணும். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்னமோ நீங்கள் சொன்னது வரைக்கும் சரிதான், இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் உண்மையாகவே விரும்புகிறோம், இதுதான் நிதர்சனம், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்த அவங்களா சொன்னால் மட்டும்தான் தெரியும். அவங்களா சொல்லாமல் எந்த விஷயமும் வெளியே தெரிய போகிறது கிடையாது. அண்ட் ஒருவேளை இந்த மாதிரி இவங்க இப்பயும் வந்து வாய் பேசலை, இப்பயும் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக அது யாருக்கு பாதிப்போ இல்லையோ விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் காவேரி விஷயத்தில் ரொம்பவே பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஸோ காவேரி இந்த முறையாவது உண்மையை போய் சொல்லணும், நான் கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொன்னால் போதும். இதுக்கப்புறம் காவேரிக்கு விஜய், விஜய்க்கு காவேரி அப்படின்ற ஒரு முடிவு வந்துடும். ஸோ அதனால் இதை தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திட்டு உண்மை என்ன அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், விஜய் வந்து வரட்டும் பார்த்துக்கிறேன், இப்போ தானே வந்து இந்த விஷயத்தை வெளியவே சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நமக்கே வந்து சீரியல் பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இப்போ ஆல்ரெடி குறைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து குறைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் இதுக்கப்புறம் தாங்க ஹைலைட்டான விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்பிராஜனுக்கு வந்து இப்போ வரைக்கும் உண்மை தெரியாது. ஸோ இவங்க சொன்னாங்க அப்படின்றத குருட்டுத்தனமாக நம்பிட்டார். அப்போது விஜய் போய் அடுத்து நிரூபிக்கணும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ராகினி அண்ட் இவங்க 2 பேரோட முகத்திரை என்ன, இவங்க எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இவங்களோட நோக்கம் தான் என்ன, ஸோ அந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தணும் இல்லையா, அதுவும் முக்கியமான விஷயம் இல்லையா. ஏன்னா அவங்க 2 பேரும் எதற்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க, இவங்களோட ஒட்டுமொத்த நோக்கம் தான் என்ன அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொன்னால் தான் அவங்களுக்கும் தெரியும். ஸோ சொல்லாமல் வந்து எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. அப்போது விஜய் கையில் இப்போ பெரிய பொறுப்பு இருக்குது. இவங்க யார், என்னென்ன வேலைக்கு எப்படி வந்து இடத்த மாற்றுவாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்கு விஜய்க்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ஆஃபர் இருக்குது. இதை மட்டும் விஜய் சரியாக பயன்படுத்தி அவங்களோட முகத்திரையை கிழிச்சிட்டாங்க அப்படின்னா மிச்ச வேலையை நம்பி பார்த்துக்குருவார். மிச்சம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்பியே பார்த்துக்குருவார். அண்ட் இதுக்கப்புறம் விஜய் வந்து பெருசாக எதுவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் விஜய் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தாலும் அது உண்மையிலே நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் வந்து பெரிய பெரிய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? இனிமே தான் விஜய் வந்து இவங்களை எதிர்த்து சண்டை போடுறாரு. இவ்வளோ நாள் வரைக்கும் சண்டை போடலை, பெருசாக வந்து இன்வால்வ் ஆகலை எந்த ஒரு விஷயத்துலையும். ஆனால் இது இப்படியே இருந்தோம் அப்படின்னா அது விஜய்க்கு வந்து நல்லாவே தெரியும் இது ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் போராடணும், காவேரி தன் வாழ்க்கைக்கு வேணும் அப்படின்னா போராடணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து கண்டிப்பாக விஜய் சண்டை போட தான் போகிறாரு. சண்டை போடாமல் இருக்கிறது அவருக்கு வந்து அழகு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை சுற்றி எவ்வளோ கெட்ட விஷயங்கள், ராகினியாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் அமைதியாக எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தார் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இவரும் சண்டை போடணும், என்ன பிரச்சனையோ அதுக்கான சொல்யூஷனை தேடணும். அப்படின்னா தான் நல்லா இருக்குமே தவிர்த்து இவர் வந்து எந்த சொல்யூஷனுமே தேடாமல் இவர் பாட்டுக்கு இவர் உண்டு இவர் வேலை உண்டு இருந்தார் அப்படின்னா பிரச்சனைகள் வந்து கூடிக்கிட்டே தான் போகும். பிரச்சனைகள் வந்து குறையிற பாடே இருக்காது, பிரச்சனைகள் வந்து கூடிக்கிட்டே போகும். கடைசி வரைக்கும் விஜய் வந்து பிரச்சனைகள் பின்னாடியே ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சொல்யூஷன் கேட்டிங்கன்னா 0 அப்படின்னு வந்து நிற்கும். பார்க்கலாம் விஜய் இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் யமுனாவுக்கு வந்து சந்தேகம் அதிகமாகுது. அப்போது யமுனா என்ன சொல்கிறாங்க
அப்படின்னா காவேரியை பார்த்து அவங்களுக்கும் பிரச்சனை தானே, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கைக்கு பிரச்சனை வருது அப்படின்னு தானே யோசிக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் காவேரிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ எதுக்கு விஜய் தான் உன தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, அதுவும் மீடியா முன்னாடியே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீ எதுக்காக வெயிட் பண்ணுற, நீ உண்மையிலே விஜய் உனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீ விஜய் கூட போயிரு அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டுருமோ, நிவின் வந்து காவேரி பின்னாடி போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா. ஸோ அதனால அவங்க பயத்தை வந்து இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் சரியாக நடக்கலை, காவேரி விஜய் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக காவேரி வந்து நிவினை தன் கைக்குள்ளே போட்டுக்கிடுவா, நமக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிருவா நிவின் அப்படின்ற மாதிரி அவங்களாம் ஒரு கற்பனை. இதெல்லாம் கற்பனை உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால தான் இப்படி வந்து யோசிக்க முடியும். ஏன்னா சொந்த அக்கா, அது வேற யாரோ கிடையாது, தன்னோட சொந்த அக்காவே தனக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சா கண்டிப்பாக வந்து அது தப்பு தான். ஏன்னா அவங்க வந்து யோசிச்சிருக்கலாம் காவேரி இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கலை. அவங்களோட பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா காவேரி ஒரு எதிரி மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்க முதல்ல வெளியே வரணும். வெளியே வந்து காவேரி என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத யோசிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இன்னும் வந்து இவங்க அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளேயே வந்து நிறையா முடிவுகள் எடுத்து நிறையா விஷயங்கள் அதுக்குள்ளே பண்ணாங்க அப்படின்னா அது உண்மையிலே தவறான விஷயம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் மீண்டும் அந்த விஷயத்தை அவங்க செய்யக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் சில நேரங்களில் வந்து அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. நிச்சயமாக இதுக்கப்புறம் காவேரி வந்து ஓரளவுக்கு தேறிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் அவங்களுக்கு சாதகமான முடிவாக இருக்கும். ஏன்னா இதை வந்து இப்படியே விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவங்களோட ஃப்யூச்சருக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க ஃப்யூச்சருக்கு மட்டும் கிடையாது, அவங்க குழந்தையோட ஃப்யூச்சர், இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பை எடுத்தும். அதனால பார்த்தீங்கன்னா காவேரி இந்த முறை அந்த தப்பை செய்ய மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்பலாம், ரொம்ப நம்ப முடியாது. பட் இன்னும் வந்து விஜய் வந்து சண்டை போடட்டும், விஜய் வந்து யார் வேணும், நான் வேணுமா இல்லை வெண்ணிலா வேணுமான்னு முடிவு பண்ணிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது சிக்கல் தான். உங்களுக்கே தெரியும், மீண்டும் அதே விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அது மேலும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும், பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா இப்போ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் காவேரி கூட அவங்க வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கணும். ரீசன் இருந்துச்சுன்னா ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது, அதனால காவேரி கூட போட்டும், காவேரி கல்யாணம் முடிச்சிட்டார் இல்லையா, ஸோ அதனால் காவேரி கூட போட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அது காவேரிக்குமே பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதனால காவேரி இந்த முறை மறக்காமல் உண்மையை சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வெண்ணிலா இப்போது அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் போடலாம். எல்லா ஐடியாவை பாருங்களேன், எப்படியாவது காவேரியை பிரிக்கணும் விஜய்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்த ஐடியா வந்து விஜயை பிரிக்கிறதுக்கான அடுத்த முக்கியமான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். அப்படி கேஸ் போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி தீர்ப்பு வரும். அப்படி தீர்ப்பு வந்துச்சுன்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்தை, ஏன்னா கோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எதுக்கு சும்மா இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு விஷயத்தை அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா பிளான் பண்ணி கடைசியில் எங்கே கொண்டு போய் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இதனால பிரச்சனைகள் தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் வெண்ணிலாவுக்கு. ஏன்னா வெண்ணிலா வந்து விஜய்க்கு இப்போ வரைக்கும் பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அது பிடிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். வெண்ணிலாவை இதுக்கப்புறம் வந்து சுத்தமாக விஜய்க்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா வெண்ணிலா நடந்துக்கிற விதம் அவருக்கே சுத்தமாக பிடிக்கல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அவரே வெண்ணிலாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் வந்து தேவையில்லாமல் நீ இப்படியெல்லாம் விஷயங்கள் பண்ணுற, இது உனக்கே தப்பாக தெரியலையா, உனக்காக நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன், நீ எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவரே வந்து ஹெயிட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மீண்டும் அதே விஷயத்தை வெண்ணிலா பண்ணாங்க அப்படின்னா மீண்டும் அவருக்கு வந்து ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு தான் வரும். ஸோ வெண்ணிலா அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் செயல்பட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதை புரியாமல் வெண்ணிலா ஏதாவது சேட்டைக்குன்னு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன வேணால் நினச்சிக்கோங்களேன், வெண்ணிலாவை இதுக்கப்புறம் விஜய்க்கு பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவு காவேரி எடுக்க போகிறாங்க. அந்த முடிவுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த கதையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ராகினியை இதுக்கப்புறமாவது அடித்து துரத்துங்கப்பா, அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறது. ஏன்னா ராகினியோட அட்டகாசம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. அவங்க இஷ்டத்துக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கேட்க யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு அவங்களால என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சீக்கிரமே ஒரு முடிவுரை எழுதிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க இதுக்கப்புறம் வாழை ஆட்டக்கூடாது, இதுக்கப்புறம் அவங்க எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாது, எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்மளோட ஆசையாக இருக்குது. ஆனால் போகிற போக்கு பார்த்தா எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக நடந்துடும் போல் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு தான் கதையும் போய்கிட்டு இருக்குது. அவங்க நினைக்கிற விஷயங்கள் தான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் விஜய் காவேரி விஷயத்தில் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது மட்டும்தான் நடக்குது. அதை தாண்டி வேறு ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த முறையும் அந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது, என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அண்டு நாளைக்கான ஒரு முக்கியமான கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சொன்னதை வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் வீட்டில் உள்ளவங்க அப்படின்னா, காவேரி வீட்டில் உள்ளவங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு ஹோப், இப்படி ஒரு நம்பிக்கை தானே தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துடாதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணாங்க. இப்போ விஜயே வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லவும் அடுத்து அவங்க வந்து என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க. ஏன்னா காவேரி கிட்ட சாரதா வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. தாராளமாக நீ உனக்கு விஜய் தான் பிடிச்சிருக்குதுன்னா நீ விஜய் கூட தாராளமாக போயிடலாம். அதை நாங்கள் யாருமே தடுக்க மாட்டோம். அதை நாங்கள் யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். உன்னோட வாழ்க்கை எதுவும் அதை நீ பாரு, அதுதான் உனக்கு முக்கியம். எங்களுக்காக நீ எந்த ஒரு விஷயமும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அண்ட் இருந்தாலும் இங்கே என்ன பிரச்சனையாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா. ஸோ அந்த விஷயத்துக்கும் விஜய் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. அதனால இதுக்கப்புறமும் ஒரு சரியான முடிவு அவங்க எடுக்கலை அப்படின்னா, இதுக்கப்புறமும் ஒரு நல்ல முடிவு அவங்களால எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்க, அந்த முடிவு அவங்களுக்கு ஏற்படுத்த போகிற பின்விளைவுகள் என்ன அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும். அண்டு இதுக்கப்புறம் வந்து ராகினி அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தை எப்படா அழிக்கிறது. ஏன்னா வீட்டை விட்டு அவங்கள துரத்துனதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே என்ன வேலை, ஒரு வேலையும் கிடையாது. அப்போ இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கிறது, இந்த குடும்பம் என்ன பண்ணுனா நம்ம கண்ட்ரோலில் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி யோசனைகள், அந்த மாதிரி சிந்தனைகளை கொண்டு வந்து எப்படியாவது இந்த குடும்பத்தை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடணும், சுக்குநூறு ஆக்கிடணும். ஸோ அதுதானே இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க. அண்ட் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக மாறிக்கிட்டு இருக்குது. கதைக்களம் ஒட்டுமொத்தமாகவே அவங்களுக்கு ஃபேவராக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடும் அல்டிமேட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது அப்படின்றது வேறு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒட்டுமொத்தமாகவும் வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது சிக்கல் தான். யாருக்கு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காவேரிக்கு தான். எங்கே சுற்றினாலும் எல்லா ஆப்பும் காவேரியை நோக்கி தான் வருது. காவேரி இதுக்கப்புறம் உஷாராகலை அப்படின்னா காவேரி வாழ்க்கை அவர்கள் கையில் இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கப்புறமாவது காவேரி ஒரு நல்ல முடிவாக எடுத்தாங்க அப்படின்னா அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு 1% இருக்குது. இல்லை அப்படின்னா அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உங்களுக்கே தெரியும், நாளுக்கு நாள் சீரியல் ரொம்ப வந்து ஒரே கான்செப்ட் தான். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரே கான்செப்டை நோக்கி மட்டும் தான் போய்கிட்டு இருக்குது. சுவாரஸ்யமான கதைக்களம் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், உண்மையை சொல்லணும் காவேரி. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறோம். அதுக்குமே அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கே கொஞ்சம் வெறுப்பாயிரும் இல்லையா, போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா அது இதே விஷயத்தை ரிப்பீட்டடாக கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த முறை அதை பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த முறை காவேரி மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன விஷயத்தை எதிர்பார்த்தோமோ அந்த விஷயம் எல்லாமே அட்டகாசமாக நடக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த கதையோட முடிவு என்னவா மாறப்போகுது, என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றது தாங்க ஹைலைட்டான விஷயம். ஸோ சூப்பராக போயிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஸ்பீடை ஏற்றுனாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் ஸ்பீடை ஏற்ற மாட்டாங்க, நாங்கள் இப்படி தாங்க கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உண்மையிலே பார்க்குறதுக்கு நம்மளாலே சகிக்க முடியாது. கொஞ்சம் கதைக்களத்தோட ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்தையும் அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம எதிர்பார்த்த சீன்ஸ் எல்லாம் என்னங்க, காவேரி அண்ட் விஜய் இவங்க 2 பேரும் சேரணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்த்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா எப்படி இருக்கும். ஏன்னா இப்போ வெண்ணிலான்றது ஒரு தேவையில்லாத கேரக்டர். அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து விஜயோட வாழ்க்கையை பாலாக்கி ஸோ இதெல்லாம் வந்து தேவையே இல்லாமல் தானே போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதனால சீக்கிரமே இந்த கதைக்களத்துலேருந்து விட்டு அடுத்த கதைக்களத்துக்கு நகர்ந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை இதே கதைக்கள கொடுத்தாலும் நாங்கள் இயங்க போகிறோம்ப்பா, என்னப்பா செய்ய போகிறீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாம் அடுத்த சீரியலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சீரியல் ஓகேங்கப்பா, நீங்கள் அதே கதைக்களத்தில் எடுங்க, எங்களுக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால டிஆர்பிலையும் முதல்ல இருக்கிற இடத்தையும் அவங்க தக்க வைக்க முடியாது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் அழகாக கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமாவது காவேரி உண்மையை விஜய்கிட்ட சொல்லிட்டு அண்ட் அடுத்த கலட்டத்துக்கு சீரியலை நகர்த்தினாங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. என்னடா இதே விஷயத்தை எவ்வளோ நாள் தான் இழுத்தடிப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் மட்டும் கிடையாது, எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கும் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த உண்மையை காவேரி விஜய்கிட்ட சொன்னாதான் கதை மூவ் ஆன் ஆகும். ஸோ சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் ஒன்றுமே நடக்காது. அதே விஷயம் ரிப்பீட்டடாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம அதே விஷயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ பார்க்கலாம் காவேரி இந்த முறை அவங்களுக்கு கிடச்சிருக்கிற வாய்ப்பை கொஞ்சமாவது மிஸ் பண்ணாமல் சொல்கிறாங்களா, இல்லை அப்படின்னா இல்லை இந்த முறையும் அதே விஷயத்த மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இப்போ வந்து காவேரி எந்த முடிவு எடுத்தாலும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ
காவேரி கையில் தாங்க எல்லாமே இருக்குது. ஒட்டுமொத்தமான சீரியல் இப்போ அவங்க கையில் தான் இருக்குது. அண்ட் அடுத்து அவங்க எடுக்க போகிற முடிவில் தான் விஜயோட வாழ்க்கை அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் இதுக்கப்புறம் காவேரி அதே விஷயத்தை வந்து பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, இதுக்கப்புறம் வந்து காவேரி போய் ஒரு விஷயம் கூட பேசலை, விஜய்க்காக ஒரு விஷயம் கூட பண்ணலை அப்படின்னா என்ன பண்ண முடியும் விஜயால்? ஏன்னா அவரால் ஒரு ஆள் தான் சண்டை போட முடியும். இப்போ காவேரி வந்து விஜய் பக்கம் நின்று விஜய்க்காக ஆதரவாக பேசினாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்போ தான் வந்து தெரியும், ஓகே இந்த பொண்ணு வந்து விரும்ப தான் செய்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை தானே மெயினாக சொல்கிறாங்க, காவேரிக்கு இதில் வந்து உடன்பாடு கிடையாது, காவேரிக்கு வந்து இதில் இஷ்டமே கிடையாது அப்படின்ற மாதிரி பிளேட்டை தூக்கி அப்படியே காவேரி பக்கம் திருப்பிட்டாங்க. ஸோ அதனால் காவேரி எந்த முடிவு எடுத்தாலும் அது கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து சீக்கிரமே சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அந்த முடிவை நான் சொல்ல மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. ஸோ அதே இது காவேரி விஜய் 2 பேரும் சேர்ந்து நின்று சண்டை போடுறாங்கன்னா எப்படி இருக்கும்? யாராலும் எதிர்க்க நிற்க முடியாது, எல்லாரும் வந்து பயப்பட தான் செய்யணும். ஏன்னா இவங்க வந்து எதிர்த்து நிற்கும் போது என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. ஒருத்தர் விட்டு கொடுக்காம சண்டை போடுறாங்க அப்படின்னா பாவம் வெண்ணிலா வந்து அந்த இடத்துல தோற்று போயிடுவாங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலாவால் அந்த இடத்துல இருக்கவே முடியாது, ஸ்ட்ரகிளே பண்ண முடியாது. ஸோ அதனால் வெண்ணிலா இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தாலும் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சொந்த காசுலேயே அவங்க வந்து சூனியை வச்சுட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அவங்களா போராடினா கூட விஜய்க்கு வந்து கொஞ்சம் நல்ல பேர் இருக்கும். ரைட், அவளா போராடுறாளே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்ல பேர் இருக்கும், கொஞ்சம் நல்ல விதமாக பார்ப்பார். ஆனால் இப்போ அவங்க பண்ண விஷயங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஒட்டுமொத்தமாக விஜய் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒட்டுமொத்தமாக விஜய் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவார். இதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன தான் விஷயங்கள் பண்ணாலும் அதில் வந்து ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் இவங்க என்ன முடிவெடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் காவேரி என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிரும் சொல்லலாம். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் இதனால் பாதிக்கப்படும். காவேரி மட்டும் இதில் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா வேற, அண்ட் ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்களால பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது அவங்களாலே தாங்கிக்க முடியாது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க காவேரி. இதுக்கப்புறமாவது உருப்படியான ஏதாவது முடிவெடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.